இந்த பணமெல்லாம் உங்களுக்கு திருட்டுனால தான் வருதா, நீ ஆளை வச்சு வேலை செய்யறியா அப்படின்னாலும் கேட்குறாங்க. குறவரினத்தில் பிறந்ததால எங்கள் மேலே என்ன தப்பு இருக்குது? குறவர்னாலே திருட போகிறாங்க, கொலை செய்ய போகிறாங்க, இதுதான் எப்போ பார்த்தா சொல்லிகிட்டே இருப்பீங்களா? 3 மாதம் முன்னாடி போனது எப்படி தெரியும் நான் கேட்டேன். அவருக்கு தெரிஞ்சு ஆகணும் சொல்லு அப்படி சொல்லி அடிக்குது. 3 மாதம் முன்னாடி அவனே ஃபோன் சிக்னல் வந்துச்சு, நீ அங்கே போயிருக்கியா கேட்டேன். நான் கல்லூரிக்கு அந்த பக்கத்துலலாம் போயிருப்போம் சொன்னேன். போன இடம் காட்டு சொல்லுது. 3 மாதம் போன டேட்டு யாருக்கு புரியும், யாருக்கு தெரியும்? 1 மாதம் போனது யாருக்கு தெரியாது. 3 மாதம் முன்னாடி போனது எப்படி தெரியும் நான் கேட்டேன். அவருக்கு தெரிஞ்சு ஆகணும் சொல்லு அப்படி சொல்லி அடிக்குது. நான் சொன்னேன், எனக்கு தெரியாது, கூட்டி போங்க, நான் ஆட்டோக்கள் அம்மிகளை விற்றதாவது தான் காட்டித்தரேன் சொல்லித்தரேன் இது நான் சொன்னேன். அவர் கேட்கல. டெய்லி கூட்டாங்க, டெய்லி ஒத்துழைத்தேன். இதுதான் எங்கள் முடிவே சொல்லணும். என் பேர் நாகராஜ். 40 வருஷமாக இங்கே எங்கள் அப்பா அம்மா எல்லாருமேட்டுக்கு இங்கே தான் வசித்து வந்தாங்க. அவங்களோட பிள்ளைங்க தான் நாங்கள். எங்களோட பிள்ளைங்க வாழும்போது எந்த ஒரு தவறான வழிக்கு போனதும் கிடையாது. என் பிள்ளைகளெல்லாம் இங்கே இருக்கிற மக்கள் முழுவதும் நியாயமான முறையில் சம்பாதிக்கவும், வண்டி கார் வாங்கி நான்லாம் ஓட்டினதே கிடையாது. வண்டி கார் கூட என் பிள்ளைங்கள்லாம் நல்ல வண்டி கார்லாம் ஓட்டி சம்பாதிக்கிறாங்க. உங்களுக்கெல்லாம் எப்படி பணம் வருது? உங்களுக்கு எப்படி பணம் கிடைக்கிது? இந்த பணமெல்லாம் உங்களுக்கு திருட்டுனால தான் வருதா, நீ ஆளை வச்சு வேலை செய்கிறியா அப்படின்னாலும் கேட்குறாங்க. அப்படி போல் கேட்கும்போது எங்களுக்கெல்லாம் மன உடைச்சல் ஆகி நொந்து போன மாதிரி வேலைக்கு கூட போக முடியல, பாட்டில் பொறுக்க கூட போக முடியல. அப்படி போல் நிலைமைக்கு வந்துட்டோம். சாப்பாட்டுக்கே இல்லாத நிலைமைக்கு வந்துட்டோம். அப்படி போல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். அந்த கஷ்டத்துலேருந்து மீண்டு வரணுன்னா எங்களுக்கு மாவட்ட ஆட்சியாளரும் மாவட்ட கலெக்டரும் எல்லாருமே எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். எங்களுக்கு தேவையான அடிப்படை வசதியும் செய்து தரணும். இதை மாதிரி ஒரு பழி சொல்லு வீணா எங்களுக்கு வராமல் எங்களுக்கு தடுத்து தரவும். எங்களுக்குன்னு ஒரு காவல் பாதுகாப்பு வேணும். இல்லை என்றால் நாங்கள் பிழைக்க முடியாது. எங்கள் குழந்தை குட்டியை படிக்கவும் முடியாது. எங்கள் குழந்தை குட்டியில் கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் விட்டுட்டு நான் வீடு வருவேனான்னு தெரியல. எனக்கு பயமாக இருக்குது. என்னை கூப்பிட்றேன்னாங்க. அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கிறோம். நொந்து போயிட்டோம். என் மேலேயோ, நானும் முன்னால் உள்ளவன், என் மேலேயோ என் கைரேகை எடுத்து கூட பார்த்துக்கோங்க. என் கைரேகை கூட எடுத்து பார்த்துக்கோங்க. எந்த திருட்டிலோ எந்த வழக்குலையோ எதுலையும் சிக்கியிருந்தா என் பிள்ளைகளும் செஞ்சுருப்பாங்க. அப்படி போல் நாங்கள் செய்ய மாட்டோம். இந்த ஊருக்கு வந்து நாங்கள் 50 வருஷமாக நாங்கள் இருக்கோங்க. இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இது போல் எங்களை பாதித்தது கிடையாது. ஏன்னா இந்த பல்லெடுத்த வழக்கு மட்டும் தாங்க எங்களை இவ்வளோ தூரத்துக்கு பாதிச்சு பசங்கள்லாம் நில உடஞ்சி இருக்காங்க. எங்களுக்கு இதில் ஒரு நல்ல முடிவு நீங்கள் தான் பெரிய இடத்துலேருந்து எங்களை உண்டு பண்ணி எங்களை ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும். போலீஸுக்காரங்க எந்த நேரத்தில் கூப்பிட்டாலும் நாங்கள் போய் கோஆப்ரேட் பண்ணுறோங்க. ஆனால் அடிக்காமல் துன்புறுத்தாமவும் அவங்க கேட்குற கேள்விக்கு நாங்கள் பொறுமையாக நாங்களும் பதில் சொல்கிற அளவுக்கு அவங்களும் எங்களை நடத்தணும். நாங்களும் அதுக்கு ஒத்துழைப்போங்க. வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. பசங்க எல்லாம் இங்கே இருக்கிறவங்க இல்லைங்க, எங்கே வேணால் சுற்றுவாங்க கல் வச்சுக்கிட்டு. எங்கே பிடிச்சாலும் எங்களுக்கு எந்த உதவியாக இருந்தாலும் நீங்கள் தான் எங்களுக்கு ஒத்துழைக்கணும். எங்கள் மாமா டூர் பஸ் ஓட்டுறாரு 11 வருஷமாக. அவரை தேவையில்லாமல் சந்தேகம் பேரில் கூப்பிட்டு போய் இது போல் நீங்கள் தஞ்சாவூர் பொண்ணு எடுத்திருக்கீங்க, தஞ்சாவூரில் நிறைய பேர் இருக்காங்க, நீங்கள் அவங்கள கை கட்டி கொடுங்கன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் அவர் பயங்கர மன உடைச்சலுக்கு ஆளாகி இப்போ ஃபுல் ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டே இருக்கார். பஸ்ஸுக்கு கூட போகாமல் எங்கள் வீடும் ரொம்ப கஷ்டப்படுறோம். எங்கள் அக்காவும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க ஒரு ட்ரிங்க்ஸ் பண்ணாலே நிறுத்தவே முடியல, மன உடைச்சலாகி அவர் ஏதாச்சும் பண்ணிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. குறவரினத்தில் பிறந்ததால எங்கள் மேலே என்ன தப்பு இருக்குது? குறவர்னாலே திருட போகிறாங்க, கொலை செய்ய போகிறாங்க, இதுதான் எப்போ பார்த்தா சொல்லிகிட்டே இருப்பீங்களா? குறவர் பிறக்கவே கூடாதா மனுஷங்க? வேறு எண்ணத்தில் பிறந்தவங்கன்னா தப்பு செய்யாமல் இருக்காங்களா? எல்லா பேருமே தான் தப்பு செய்கிறாங்க. ஏன் குறிப்பிட்டு குறவர் இனத்தை மட்டுமே பிடிச்சி கேட்டாங்க. அதுக்கு இதுக்கு சம்மதமே கிடையாது இல்லை எங்களுக்கும். நாங்கள் அவர் வண்டிக்கு தான் போயிட்டுருக்காரு. சம்மதமே இல்லாமல் ஒரு ஆள் கை காட்டினதால கூப்பிட்டு போய் நீங்கள் அவங்க சந்தேக பேரில் தான் விசாரிச்சுட்டு இருந்தாங்க. இதில் நிறைய பேருக்கு தெரிஞ்சு இவங்களாம் ஃபோன் அடித்து கேட்டதால் நம்மளை அக்யூஸ்ட் மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்களே. நானும் அக்யூஸ்டா, நான் படிச்சிருக்கேன், நான் அதெல்லாம்
டூர் பஸ் 11 வருஷமாக ஓட்டுறேன், எனக்கு எத்தனை பேர் தெரியும், இவ்வளோ நிறைய பேர் ஃபோன் பண்ணி இது போல் என்ன உன்னை விசாரிக்கிறாங்க போலீஸ்காரவங்கண்ணா. அதனால் அந்த மன உடச்சல்ல அவர் ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணி பஸ்ஸுக்கு போகிற நிலைமையில எல்லாத்தையுமே சீனு நம்மளை பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த மன உடச்சலுக்கு ஆளாயிட்டார். இங்கே திருப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த திருப்பூர் டு பல்லடம் ரோட்டில் பழவஞ்சிபாளையன்ற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த குறவர் இனத்தை சேர்ந்த மக்கள் வந்து கிட்டத்தட்ட 40-50 ஆண்டு காலமாக வசிச்சுட்டு வராங்க. இப்போ இங்கே வந்து ஒரு 6 மாத காலத்துக்கு முன்னாடி வந்து ஸ்டேஷன் வாங்கி புதுசாக வந்து இங்கே வந்துருச்சு. வந்ததுலேருந்து இவங்களை எந்த ஒரு கேஸ் நல்லது கெட்டதுனாலும் இவங்களை கார்னர் பண்ணி இவங்க செய்யாதவர்கள் வந்து ஒத்துக்க வைக்கிற மாதிரி வந்து இவங்களை ரொம்ப சிரமப்படுத்துகிற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பல்லடத்தில் நடந்த பிரச்சனைக்கு 3 மாதத்துக்கு முன்னாடி நடந்த பிரச்சனையை போலீஸ் காவல்துறையினால் இது வரைக்கும் சரிவர கண்டுபிடிக்க முடியல. அதனால இங்கேருந்து கூலி தொழில் செய்கிறவங்க, ஏதாச்சும் சின்ன சின்ன வேலைகளுக்கு போகிறவங்க, கல் விற்கிறவங்க, ஏதாவது பிளாஸ்டிக்கு காகிதம் பொறுக்கிறவங்க, இந்த மாதிரி இவங்க வேலைக்கு வந்து ஒரே இடத்துல இருக்க முடியாது. அந்த சுற்றுப்பகுதியில் இருக்கிற எல்லா இடத்துக்கும் இவங்க போயிட்டு வரவங்க தான். போயிட்டு வரதுனால இவங்க வந்து அந்த விஷயத்தை செஞ்சுருக்குவாங்கன்ற ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு இந்த மக்களை வந்து ரொம்ப தகாத முறையில் வந்து காவல்துறை வந்து அராஜக போக்கை வந்து இவங்க மேலே வந்து செயல்படுத்துகிறாங்க. அதை வந்து தமிழர் வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக மிக மிக கண்டிக்கிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.